இந்த ஊர்ல பணத்துக்கு பதிலா எல்லாமே கிஸ் தான், எது வாங்கினாலும் கிஸ் தான் அக்கௌண்ட். இப்படின்னா இருக்கிறப்ப இந்த ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வரா. அவ அங்க ஒரு ஸ்நாக்ஸ வாங்கினதும் அந்த பையன் சொல்றான் இதுக்கு 3 கிஸ் தரணும்னு. ஒரு செகண்ட் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இவளும் அந்த கிஸ்ஸ கொடுத்துறா. இங்க ஒரு கப்புள் புதுசா வீடு வாங்கலான்னு வந்திருக்காங்க. அந்த வீட்ல இருக்கிற விண்டோல இருந்து எல்லாமே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க இந்த வீட்டை வாங்கிக்கிறோம்னு சொல்றப்ப இந்த வீட்டை வாங்கணும்னா 2000 கிஸ் ஆகும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் பரவாயில்ல நாங்க இன்னைக்கே ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுவோம்னு அந்த 2000 கிஸ்ஸ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2000 கிஸ்ஸ கொடுத்து அந்த வீட்டையும் வாங்கிடுறாங்க. இந்த ஊர்ல ரோட்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட கிஸ்ல தான் பே பண்றாங்க. ஹோட்டல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கான மொத்த பில்லையும் கிஸ் கொடுத்து தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஒழுங்கா பராமரிச்சதுக்கான அந்த வெயிட்டருக்கு டிப்ஸ் கூட ஸ்பெஷல் கிஸ்ல தான் தராங்க. அதே மாதிரி ரோட் ஷாப்ல அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கினதுக்கான கிஸ் கொடுக்கும் போது இவர் மீதி பேலன்ஸ் இருக்கிறனால சேஞ்சஸ் கிஸ்ஸ கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒருத்தவன் இதை திருடிட்டு ஓடிடுறான். திருடேன்னு இவங்க 2 பேர் கத்துறப்ப அங்க ஒரு போலீஸ் வந்து இவனை புடிச்சிடுறாரு. அவன்கிட்ட துப்பாக்கியை காட்டி அந்த கிஸ்ஸையும் வாங்கிடுறாரு. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? டேய் வண்டி எடுங்கடா.